ஸோ வெல்கம் டு சம்மர்சிபிள் மோட்டார் சீரீஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே சம்மர்சிபிள் மோட்டார். நம்ம மோட்டார்ஸை பற்றி தொடர்ந்து ஒரு 2 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு செல்ஃப் ப்ரைமிங்கு, மோனோ பிளாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓப்பனல் மோட்டார்ஸ் இதெல்லாமே பார்த்துருப்பேன். அதுவும் அக்ரியோட மோட்டார்ஸும் அதிலே காமிச்சிருப்போம், சின்ன ஒரு கிளிப் மாதிரி காமிச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் ஒரு ஓப்பனல் மோட்ரு எப்படி என்ன பண்ணணும், எதுக்காக மாற்று அப்படின்னு சொல்லியிருப்போம். போர்வெல் மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மாற்றே கிடையாது. ஒரு 100 அடி மோட்டர்லேருந்து 50 அடி போர்லேருந்து நீங்கள் ஒரு 1200 அடி வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. சரிங்களா? 1200 வரைக்கும் நீங்கள் போர் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் 1200 வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் சப்ளைலேயே நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா? இது கொஞ்சம் அறிவார்ந்த கேள்வியாக தான் இருக்கும். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சிம்பிள் கான்செப்ட், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 600 அடி வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுடைய மோட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 600 அடிக்கு மேலே போச்சுன்னா 3 ஃபேஸ் சப்ளை தாராளமாக எடுத்துருங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இந்த நிறைய இடத்துல எங்ககிட்ட விவசாயிகிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லோ வோல்டேஜில் ஓடக்கூடிய மோட்டார்ஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. லோ வோல்டேஜில் ஓடக்கூடிய மோட்டார்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. நாங்கள் ஐஎஸ்ஐயில் வேணும், குவாலிட்டியில் வேணும், பிராண்டடில் வேணுங்கும் போது நாங்கள் என்ன இந்தியாவில் உள்ள வோல்டேஜ் சப்ளை இருக்கோ அதுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இப்போ 440 வோல்டேஜ் சப்ளையில் ஓடுதுன்னா நாங்கள் 400லேருந்து 440 வரைக்கும் ரன்னிங் கண்டிஷனில் ஓட்டுவோம். நீங்கள் ஒரு சில கஸ்டமர் என்ன கேட்குறீங்க, 350லேயே எனக்கு வோல்டேஜில் ஓடுற மாதிரி வேணும்னு கேட்குறீங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கண்டிப்பான முறை கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க இதை தவிர்க்கலாம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டு பர்பஸ்க்கு. ஸோ மெயினாக புது வீடு நீங்கள் கட்டுறனாலே கண்டிப்பாக போர் மோட்டர் போடுவீங்க. ஸோ அந்த போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் கொட்டேஷன் நம்மகிட்ட கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 100 அடி போர் போடுறீங்கன்னா சாதாரண ஒரு 1 HP 7 ஸ்டேஜ் மோட்டர் போட்டாலே போதும், 8500 வரும். இதான் 1 HP 7 ஸ்டேஜ் மோட்டர். லக்ஷ்மி பிராண்ட்லேயே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, ஷார்ப்லேயே அவைலபிள் இருக்குது. ஃபுல் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஷார்ப்பு, இது நம்மகிட்ட லக்ஷ்மி. நமக்கு 2 பிராண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ லக்ஷ்மி ஷார்ப்னா ஷார்ப் அவைலபிள் இருக்குது, லக்ஷ்மினா நம்மகிட்ட லக்ஷ்மி அவைலபிள் இருக்குது. இன்னும் ஸ்டாக்ஸில் இது ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர் மோட்டார்ஸ். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சரி, ஒரு போர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்குன்னா ஒரு 1 HP 7 ஸ்டேஜ் கண்டிப்பான முறைக்கு வாங்கிக்கோங்க. இதே வந்து ஒரு 150 அடின்னு போகும்போது ஒரு 1 HP 10 ஸ்டேஜ் வாங்கிக்கோங்க. அது வந்து 9500 வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொல்ல போனால் இந்த ஒரு 200 அடி போறீங்க அப்படின்னம்னா ஒரு 1 HP 12 ஸ்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 200 அடி நான் போர் போடுறேன் அப்படின்னா, ஒரு 200 அடி நான் போர் போடுறேன்னா நான் ஒரு 20 அடி தள்ளி தான் நாங்கள் மேலே நிப்பாட்டுவாங்க. சரிங்களா? நீங்கள் அதனால பிளம்பர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவாங்க, போர் இறக்குறவங்ககிட்ட எத்தனை அடி தள்ளி நிப்பாட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்றப்ப இந்த கொட்டேஷன் வேணாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். கொட்டேஷன் நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். எனக்கு இத்தனை அடி சார், எனக்கு தனி கொட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 HP 10 ஸ்டேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 19500 தான் வரும். அதாவது ஒயரு, ஃபிட்டிங்ஸு, போர் மோட்டர் கயிறு எல்லாமே சேர்த்து அவ்வளோதான் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கொட்டேஷன் தான் இம்மிடியட்டாகவே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 300 அடிக்கு போர் போட்டிருக்கீங்க அப்படின்னம்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1.5 HP 22 ஸ்டேஜே நீங்கள் போய்க்கலாம். அது ஒரு 320 அடி தாராளமாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. 300 அடி போக அது வந்து ஒரு மாடி மேலே தள்ளுற மாதிரினா அந்த மோட்டரே போதும். அப்புறம் 2 HP பொறுத்த நான் சொன்னேன் இல்லையா, 500 அடி 550 அடியில் 2 HP 25 ஸ்டேஜ், 2 HP 30 ஸ்டேஜ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18500 மோட்டர் வரும். ஸ்டார்ட்டோட சேர்த்துனா ஒரு 21500 உங்களுக்கு என்ன வந்துடும், ஸ்டார்ட்டோட சேர்த்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து போர் மோட்டருடைய கான்செப்ட். அப்புறம் இன்னொரு மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குற என்னன்னா, விவசாய மக்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி, இந்த ஃபெரி டைப் இதெல்லாம் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 3 ஃபேஸ் 5 HP மோட்ரு, 40 mm பம்பு சைஸு, 40 ஸ்டேஜ். சரிங்களா? 40 mmங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.5 inch டெலிவரி நமக்கு. சரிங்களா? இந்த 1.5 inch டெலிவரியில் நமக்கு ரேட் பார்த்துக்கோங்க, 37,800 நமக்கு வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 5 HP மோட்டர் V4ல என்கிட்ட கேட்குறீங்கன்னா அது எத்தனை அடி வரைக்கும் ஒர்க் ஆகும்? 40 ஸ்டேஜ்னா சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 800 அடி வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவது, தாராளமாக ஒர்க் ஆகும். இந்த 800 அடிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கொடுக்கறது 1 inch டெலிவரினா 800 அடி நமக்கு வந்து பாசிபிள். நீ இதே வந்து 1.5 inch டெலிவரியில் போடும்போது அப்படியே ஒரு 700 அடி, ஒரு 100 அடி நமக்கு அப்படியே கம்மியாகும். ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் ஒரு 100 அடி கம்மியாகும். ஸோ மெயினாக இந்த மாதிரி மோட்டர்ஸ் எல்லாமே 30,000 ரேட்ஸில் வரும். ஸோ மோட்டருடைய ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க விவசாயிகள் எல்லாருமே. அதே மாதிரி இது எல்லாமே நம்ம மோட்டாக்ஸ் பிராண்டில் நம்ம அவைலபிள். அதோடைய வாரண்டி கார்டோட நம்ம என்ன பண்ணிடுவோம், சீல் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். 1 year வாரண்டியோட நம்ம என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம் நமக்கு. சரிங்களா? அடுத்து நீங்கள் கேட்ட இந்த வெளியே காமிக்க, இப்போ உங்களுக்கு அந்த மோட்டர்ஸ் எல்லாமே வெளியே பிரித்து வச்சுக்கிறோம். தேவைன்னா நமக்கு வெளியே ஓப்பன் பண்ணி நம்ம காமிக்கலாம். அப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த V6 மாடல்ஸு, நான் விவசாயிகள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்லும் போதே எத்தனை இன்ச்சு நான் வந்து போர் போட்டிருக்கேன், 6 inch போர் போட்டிருக்கீங்களா, 8 inch போர் போட்டிருக்கீங்களா, நான் விவசாயத்துக்காக தான் அந்த மோட்டரை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா நான் காமனாக நீங்கள் இத்தனை அடி போர்னு சொன்னால் மொட்டையாக நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு கிளியர். இப்போ நான் மொட்டையாக சொல்கிறேன் 100 அடி இவ்வளவு அப்படின்னா என்னென்னு புரியும்? அது அக்ரிகல்ச்சரா,
போர் மோட்டர் வீட்டுக்கா என்ன பர்பஸ் தெரியும், அது சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா இந்த போர் மோட்டர் சீரிஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங் தான் இது மக்களுடைய காமனாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கோர் லென்த் போடுறாங்க, எவ்வளோ கிலோ மோட்டர் வெயிட் இருக்கும், எத்தனை ஆம்ஸ் அந்த மோட்டரை எடுக்கும், அதே மாதிரி எத்தனை அடி தள்ளும், எத்தனை இன்ச்சு டெலிவரி பைப் போட்டால் எத்தனை இன்ச்சு நமக்கு எத்தனை அடி தள்ளும், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்கீங்களா இல்லை கேஸ்டிங் பேர்டில் போட்டிருக்கீங்களா? ஏன்னா V6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஸ்டிங் பேர்டில் நமக்கு வரும். ஸோ இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். அதுக்குண்டான வீடியோ தான் இது. சரிங்களா? இன்னொரு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவசாயிகள் மோட்டர்லாம் நான் சொன்னேன், இந்த ஓப்பனல் மோட்டர்ஸ், போர் மோட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் சைட்டில் வந்து பார்க்க முடியாதனால அது கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள். வீட்டு மோட்டர் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கா தம்பி உங்களுக்கு? இல்லைங்க, வேற எதுவுங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த கம்ப்ரஸர் மோட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போர் மோட்டர் தாண்டி இப்போ போர் மோட்டருக்கு பதிலாக எனக்கு கம்ப்ரஸர் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கம்ப்ரஸர் மோட்டர் நான் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஒரு கம்ப்ரஸர் மோட்டர் என்ன பர்பஸ்க்காக போடுறோம்னா போருடைய ஊத்து கம்மியா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தண்ணி தான் எனக்கு வருது அப்படின்னம்னா தண்ணியோட ஊத்து அதிகப்படியான ஊத்து இருக்காது. டக்கு டக்குன்னு நமக்கு போரோடைய ஸ்பீடு ஜாஸ்தியான தண்ணி வெளியெடுத்து தள்ளிடும், மோட்டர் எம்டியா ஓடி காய் போயிடும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் கண்டினியூஸ் ரன்னிங்காக கம்ப்ரஸர் மோட்டர் போடுவாங்க. அதே மாதிரி நாளை பின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வெளியே வச்சு பார்க்கறதுக்காக கம்ப்ரஸர் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ரஸர் மோட்டர் பெஸ்ட்டுன்னு கேட்டால் போர் மோட்டர் பெஸ்ட்டுன்னு கேட்டால் போர் மோட்டர் தான் பெஸ்ட்டு. அது எந்தெந்த ஏரியாவுக்கு பெஸ்ட்னு தண்ணி நல்லா வர்ற இடத்துல நமக்கு 100 அடி ஒரு 1000 அடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், போரே யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வர்ற இடத்துல. இனி தண்ணி வரலை, தண்ணியோட ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டர் போய்க்கலாம். ஆனால் கம்ப்ரஸர் மோட்டரில் ஒரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு டப்ப 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 டப்புன்னு அந்த பெல்ட் சவுண்ட் அடிச்சிட்டு இருக்கும். அது மட்டும் தான் டிராபேக்கு. ஸோ அதனால நீங்கள் இது ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ரஸர் மோட்டரோ ஒரு சில செக்டாருக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல் ஆகும். அக்ரிகல்ச்சர் பர்பஸ் கம்ப்ரஸர்லாம் போயிடுவாங்க மேக்ஸிமம், ஏன்னா தண்ணி வராத இடத்துல. போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வீட்டு இடத்துல எல்லாத்துக்குமே கண்டிப்பான முறைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ரஸர் மோட்டர்லேயே மோனோ கம்ப்ரஸர்லாம் வந்திருக்கு வீட்டு பர்பஸ்க்கு, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக சைலண்ட்டாக வர்ற மாதிரி மோனோ கம்ப்ரஸர்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன மோட்டர் வேணுனாலும் இமீடியட்டாக பானஸ்ஃபுட் கம்பெனி காண்டாக்ட் பண்ணுங்கள். அதிகப்படியான நாலேஜ் உள்ள ஒரு கம்பெனி, அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் உள்ள கம்பெனி. நிறைய மோட்டர்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி பெரிய பெரிய இடத்துக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், கம்பெனிகள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்பெனி ஆர்டர்ஸும் வரவேற்கப்படுகின்றது. ஸோ கம்பெனியில் இப்போ இண்டஸ்ட்ரி மோட்டர்ஸ்னு சொல்ல போனால் போர் மோட்டரில் தண்ணி மோட்டர்ஸ்க்கு எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் 10 HP 15 HP வரைக்கும் நம்மகிட்ட தாராளமாக கேட்கலாம். அதுக்குள்ளான கொட்டேஷன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பர்ச்சேஸ் ஆர்டர் PO நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா we will definitely give you the proper quotation. உங்கள் மேனேஜிங் மூலியமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதை மாதிரி நிறைய வீடியோக்கள், நிறைய கண்டென்ட்டுகள் நம்ம சொல்லுங்க கோவை யூடியூப் சேனலில் இன்னும் மென்மேலும் வரணும். அது வந்து எங்கள் கம்பெனி சார்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மோட்டார் சீரீஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது மோட்டார்ஸோடைய. ஏன்னா இன்னும் இது நான் வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். நான் இன்னும் ஷார்ட்ஸ் மூலியமா சொல்லுங்க கோவை யூடியூப் சேனலுக்கு பான் எக்ஸ்பர்ட் சார்பாக தினமும் ஒரு மோட்டரை பற்றி நான் சொல்லலான் இருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.